அத்தியாயம் 12. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கடி என்று திமிராக சொன்ன அசோக் கதவை திறந்து கொண்டு வெளியில் செல்ல, சிதறி இருந்த கைபேசியை வெறித்திருந்த அஞ்சனாவின் முகம் உணர்வுகளற்று போனது. ஏற்கனவே அவள் பேச்சு எதுவும் புகுந்த வீட்டில் எடுபடாது. இப்போது ஆதாரமும் இல்லாத நிலையில் எப்படி அவன் முகத்திரையை மற்றவர்கள் எதிரே கிழிப்பது என்று புரியாமல் நின்றிருந்தாள். அதே நேரம் அறையினுள் நுழைந்த சுனிதாவும் நந்தினியும் தங்கள் காலில் தட்டுப்பட்ட கைபேசியின் உடைந்த பாகங்களை கண்டு, என்னாச்சு அஞ்சு, யார் போனை உடைச்சது என்று கேட்கவும், இருவருக்கிடையில் நடந்த சம்பாஷணையை சொல்லி முடித்தவள், என்ன நடந்தாலும் சரிக்கா, இனி அவனை நான் சும்மா விடமாட்டேன் என்றாள் உறுதியோடு. இருந்த ஒரு ஆதாரமும் போச்சேடி, இனி எப்படி உன் வார்த்தையை மற்றவங்க நம்புவாங்க என்ற நந்தினி அவள் கன்னத்தில் பதிந்திருந்த ஐவிரல் தடத்தை கண்டு, என்ன அஞ்சு இப்படி காட்டு மிராண்டித்தனமா அடிச்சிருக்காங்க என்று அவள் கன்னத்தில் கை வைக்க, என் வாழ்க்கையிலேயே அடிச்சிட்டாங்கக்கா, அதை விட இது ஒன்றும் அதிகமாக வலிக்கல என்றாள். சரி, நீ போட்டோவை யாருக்காவது ஃபார்வர்ட் பண்ணியா? அப்படி இருந்தா என் போனுக்கு அனுப்ப சொல்ல அஞ்சு என்று சுனிதா பரபரக்க, இல்லை என்று தலையசைத்தாள். ஏன் அஞ்சு, உனக்கு தம்பிய தெரியாதா? எந்த பிரச்சனையானாலும் கடைசியில உன் மேல பழிய சுமத்தி அவர் தானே தப்பிக்க பாப்பாரு. அப்படி இருந்தும் ஏன் இவ்வளோ கவனக்குறைவா இருந்த? கொஞ்சம் உஷாரா இருந்திருக்க வேண்டாமா என்று நந்தினி ஆற்றாமையோடு கேட்க, அட்லீஸ்ட் எனக்காவது அனுப்பியிருக்கலாமே அஞ்சு, கையில கிடைச்ச ஆதாரத்தை இப்படி நழுவ விட்டுட்டியே என்றாள் சுனிதா. எதை அனுப்ப சொல்ற சுனிதா? ஒரு கணவனை மனைவி மட்டுமே பார்க்கக்கூடிய கோலத்துல இன்னொருத்தியோட இருந்தான். எனக்கு இப்ப நினைச்சாலும் உடம்பெல்லாம் கூசுது. சே, அவ்வளோ கேவலமா இருந்தாங்க ரெண்டு பேரும். இது என்ன அவன் மெடல் வாங்கின போட்டோவா? போஸ்டர் அடிச்சு பேனர் வைக்க எடுத்தவங்களுக்கு வேணும்னா வெக்கம் இல்லாம இருக்கலாம். ஆனா நான் எப்படி அது என்னை பெத்தவங்களுக்கும் உங்களுக்கும் அனுப்பு என்றவளுக்கு இப்போதும் அவர்கள் இருந்த நிலை அருவருக்க செய்தது. இந்த அசிங்கத்தை அப்படி போஸ்டர் அடிச்சு ஒட்டினாலும் தப்பு இல்லை அஞ்சு. ஆனா எந்த ஆதாரமும் இல்லாம இப்ப எப்படி அவங்க தப்ப நிரூபிக்க போற என்று இருவரும் கேட்டுக்கொண்டிருந்த அதே நேரம், நீ எதுக்காக அந்த கேடு கட்ட சிரிக்கி காலில் விழுந்த என்று ஜெயந்தி மகனை துளைத்தெடுத்து கொண்டிருந்தார். நம்ம குடும்பமானம் போகக்கூடாதுன்னா எனக்கு வேற வழி தெரிலம்மா, அதுதான் அவ காலில் விழுந்தாவது மனசை மாத்த முயற்சி பண்ண என்றான் விட்டேர்த்தியான குரலில். என்ன பேசுற நீ? இவ்வளோ நேரம் உனக்கும் வேற பொண்ணுக்கும் தொடர்புன்னு சொன்னாங்க. இப்ப நீ என்னன்னா அவ மனசை மாத்தணும்னு சொல்ற. என்னடா நடக்குதுங்க? இவ்வளோ நேரம் உள்ள என்ன நடந்ததுன்னு மறைக்காம சொல்லு என்றார் மோகன். அதை எப்படிப்பா என் வாயால சொல்றது என்று அசோக் தயங்க, இவ்வளோ கூத்து நடக்குது எப்படி சொல்றதுங்கிற? எதுவா இருந்தாலும் சரி சொல்லி தொலை, உங்களால வீட்டில் நிம்மதி இல்லை என்றான் அரவிந்த். நிம்மதி மட்டுமா? எனக்கு கல்யாணமாகி முழுசா 2 மாசம் கூட முடியல. இவனால எங்க சந்தோஷமும் போச்சு. அப்பவே டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்னேன், கேட்டானா என்று அசோக்கின் சட்டையை பிடித்த அஸ்வின், டேய், நீ அப்பவே வெட்டி விட்டிருந்தா இப்போ இந்த நிலைமையில நாம இருந்திருக்க மாட்டோம். உன் பொண்டாட்டியால என் பொண்டாட்டியும் கெட்டு போறா என்று அங்கலாய்த்தான். அஸ்வின், இப்போ உன் பிரச்சனை முக்கியமா? என்ன நடந்ததுன்னு அவனை முழுசா சொல்ல விடு என்று மோகன் கண்டிக்கவும், முகத்தை அழுந்த துடைத்த அசோக், பா, எனக்கு இதை சொல்லவே அசிங்கமா இருக்கு. நீங்க எப்படி தாங்குவீங்கன்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் தெரியாம இந்த விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா கைமீறி போயிட்டாப்பா. அவளை என்னால தடுக்க முடியல. அதுதான் கடைசியா காலில் விழுந்து கெஞ்சின என்றான் உருக்கமாக. என்ன ராஜா சொல்ற என்று உள்ளே பேசிக் கொண்டிருந்த மருமகள்களை பார்த்தபடி கேட்டார் ஜெயந்தி. மா, அப்பா, அவளுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்கு என்று சொல்லி முடிக்கவுமே, என்னடா சொல்ற அஞ்சுவா என்று திகைத்து போனான் அரவிந்த். ஆமாடா, அவங்க அம்மா வீட்டில் இருந்த 8 மாசமும் நமக்கெல்லாம் தெரியாம வேலைக்கு போயிருக்கா. அப்போ அங்க வேலை செஞ்ச மேனேஜரோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு. இங்க வந்தப்புறமும் அவன் கூட போன்ல பேசுறது மெசேஜ் பண்றதுன்னு இருந்தா. எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சுதான் தெரிய வந்தது. முதல்ல என்னாலேயே நம்ப முடியல. ஆனா நமக்கெல்லாம் தெரியாம அவனை வெளியிலையும் சந்திச்சத என் ஃப்ரெண்டு பார்த்து சொல்லவும் தான் கண்டிச்சு பார்த்தேன். ஆனா அவ அடங்கல.
அதுதான் இன்னைக்கு அவ காலிலே விழுந்து உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் செய்கிறேன், எனக்காக இல்லைனாலும் நம்ம குடும்பத்துக்காகவும் குழந்தைக்காகவும் கொஞ்சம் கட்டுப்பட்டு இருன்னு சொல்லி கதறினேன். அப்போவும் அவன்தான் முக்கியம்னு பேசுகிறா என்றிட, அசோக், அஞ்சு அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, நீ ஏதோ தப்பா புரிஞ்சிருக்க என்றான் அரவிந்த். டே அரவிந்த், இவன் அதோட புருஷன், இவனுக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சிட போகுதா? நம்ம குடும்பமானமே போகுது, நீ அதுக்கு வக்காலத்து வாங்குற, கொஞ்சம் அமைதியா இரு என்று அண்ணனை அடக்கினான் அஸ்வின். நான் அப்பவே அவன் நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன், யார் கேட்டா என்று ஜெயந்தி நொடிக்க, நான் கூட இருக்கிறப்பவே அவன் கால் பண்றாமா, நம்ம குடும்பமானத்தை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல, அதுதான் ஃபோனை உடைச்சேன், அது இருந்தா தானே அவ பேச முடியும் என்றவன் கலங்கிய விழிகளை துடைக்க ஜெயந்தி உக்கிரமாகி போனார். குடி கெடுத்தவளே, அடிக்கடி அப்பம் வீட்டுக்கு பைய தூக்கணப்பவே தெரியும்டி, இப்படி ஏதாவது இருக்கும்னு என்று வேகமாக அறைக்கு சென்றவர் அஞ்சுவின் கூந்தலை கொத்தாக பிடித்து அடிக்க முயன்றார். ஆனால் இடை புகுந்த சுனிதாவும் நந்தினியும் அவர்களை தடுத்து விட்டனர். விடுங்கடி, இவளுக்கு என்ன குறை வச்சோன்னு இப்படி ஊர்மைய போயிருப்பா, கொஞ்சம் தோல் வெள்ளையா இருந்துட்டா இன்னொருத்தனை பாப்பாலாமா, ஏன் என் பிள்ளை இவளுக்கு போதலையா என்ற ஜெயந்தியின் கையில் இருந்து தன் கூந்தலை விடுவித்த அஞ்சு, என்ன பேசுறீங்க என்றால் ஆவேசமாக. நிறுத்துமா, இந்த குரல் வைத்திர வேலையெல்லாம் இங்க வச்சுக்க கூடாது, தப்பு செஞ்சுட்டு எங்களையே பேசுவியா நீ என்று வந்தார் மோகன். தப்பா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? பொண்டாட்டி இருக்கிறப்பவே இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்தினது உங்க பையன், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க என்றால் சீற்றத்துடன். ஆமா மாமா, இந்த தப்பை தட்டி கேட்டதால தான் அஞ்சுவோட போனை உடைச்சிருக்காங்க என்று சுனிதா சொல்ல, நீ வாய மூடுமா, நேத்து வந்தவ எங்க குடும்பத்துக்கு நாட்டாமா பண்ணாத என்றார் எரிச்சலோடு மோகன். குடும்ப பொம்பளை எவளாவது மாசத்துக்கு ஒரு முறை அம்மா வீட்டில் போய் உட்காருவாளா? ஒவ்வொரு முறையும் நாங்க போய் மகாராணியை கூட்டிட்டு வரணும், ஏன்னு இப்பதானே தெரியுது என்று நொடித்தார் ஜெயந்தி. என்ன என்ன தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு என்ற அஞ்சுவும் நிதானத்தை இழந்து உறக்கவே கேட்டிருந்தாள். உன் அப்பா வீட்டில் இருந்தப்போ வேலைக்கு போன விஷயத்தை ஏன் எங்ககிட்ட இருந்து மறைச்ச? எங்க வீட்டு சூழல் அப்படி, எங்க அப்பாவுக்கு நானும் பாரமா இருக்க விரும்பல, அதுதான் வேலைக்கு போனேன் என்றால் நிமிர்வுடனே. பொண்ணுக்கு சோறு போடக்கூட உன் அப்பனுக்கு வக்கில்லைன்னு சொல்லுடி என்று ஜெயந்தி அகங்காரமாக சொல்ல, எங்க அப்பாவுக்கு இருக்கு, ஆனா புருஷன் சரியில்லாம போய் உட்கார்ந்துருக்கிறப்போ பிள்ளைய கூட பார்க்க துப்பில்லாத வக்கத்த குடும்பத்துல பொண்ணு கொடுத்துட்டுமேன்னு அவர் நினைச்சிடக்கூடாதுன்னு தான் எங்க சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தேன் என்றால் குத்தலாகவே. என்னடி பேசுற, நாங்க வக்கத்தவங்களா? சிறுக்கி மகளுக்கு கூழுக்கு வக்கலனாலும் பேச்சுக்கு குறைச்சல் இல்லை என்று ஜெயந்தி அடிக்க பாய அதற்குள் தடுத்து பிடித்தான் அரவிந்த். கைய விடு அரவிந்த், இவன் ஊர் மேய்ச்சதை மறைக்க என் பிள்ளைய அசிங்கப்படுத்த பார்க்கறான், சும்மா விட மாட்டேன் என்று சீரிய ஜெயந்தியிடம், மா தேவையில்லாம வார்த்தையை விடாது, அஞ்சு நம்ம குடும்பத்து பொண்ணு, நிரூபணமாகாத வரையில் நீங்களா ஒரு முடிவுக்கு வராதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, பேசிக்கலாம் என்றான் மூத்த மகனாக. டேய், உன் கூட பிறந்தவன் இவ காலை பிடிச்சு கெஞ்சினதை நானே கண் கூட பார்த்தேன், இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு என்று அவர் அங்கலாய்க்கவும், நிறுத்து ஜெயந்தி என்ற மோகன், நீ சொல்லு, யார் அந்த வெங்கட், உனக்கும் அவனுக்கும் எத்தனை நாள் பழக்கம் என்றார் அஞ்சுவிடம். அவரை பத்தி இப்ப எதுக்கு விசாரிக்கிறீங்க? விஷயம் இருக்கு, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று நக்கலாக சொன்னான் அஸ்வின். அவனுக்கு பதில் அளிக்காமல் அஞ்சு நிற்கவும், நீ நேற்று ராத்திரி யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருந்த என்றார் மோகன். ஏன், என்னாச்சு என்று இப்போதும் புரியாமல் அஞ்சனா கேட்க, என்னன்னு அப்புறம் சொல்றேன், முதல்ல நேற்று யார்கிட்ட பேசின அதை சொல்லு என்றதும், வெங்கட் என்றாள். யார் அவன்? ஏன், அவருக்கு என்ன, இப்ப எதுக்கு இந்த பேச்சு என்றிட, அவனுக்கும் உனக்கும் என்ன ஒருவன் நீ தாண்டி சொல்லணும், நாசமா போறவளே என்று எகிரிய ஜெயந்தி, பாருங்க, படி தாண்டி படுகுழியில விழுந்தப்புறமும் என்ன திமிரா பேசுறா என்றார் ஆவேசமாக. மா, இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா என்று அன்னையை அடக்கிய அரவிந்த், அஞ்சு உன் மேல ஒரு என்று ஆரம்பித்து விட்டானே தவிர்த்து, ஏனோ அவள் மீதான பழி அபாண்டமாக தெரிய சூழலை கவனமாக கையாள முயன்று, சொல்லுமா,
யார் அந்த வெங்கட் என்றான். நான் வேலை செஞ்ச கார்மெண்ட்ஸ் மேனேஜர் மாமா. ஒரு விவரம் கேட்டாரு, அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தேன் என்றதும், ஏன் அவனுக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு வேற நேரமே கிடைக்கலையா? ராத்திரி நேரத்தில் அடுத்தவன் பொண்டாட்டி கூட அவனுக்கு என்ன பேச்சு என்று காய்ந்த மோகன், இது சரிப்படாது, உன் அப்பா அம்மாவை வர சொல்லு, பேசணும் என்றார். எங்க அப்பா அம்மா கிட்ட நீங்க என்ன பேசணும்? மாமா, நான் உங்க பையன் பண்ணின தப்பை பத்தி பேசிட்டு இருக்கேன். அதை என்னன்னு கேட்காம எங்க அப்பா அம்மா வர சொன்னா என்ன அர்த்தம் என்றால் எதுவும் புரியாமல். இன்னும் என்ன சுத்தி வளைச்சிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த இந்த ஓடுகாலி காலில் விழுந்து நம்ம பையன் நிறுத்தி வச்சத வெலாவரியா சொல்லி இவளை பெத்தவங்களை வர சொல்லுங்க, இன்னைக்கே அத்து விட்டுடலாம் என்றார் ஜெயந்தி. என்ன சொன்னீங்க? ஓடுகாலியா என்று சுனிதா மாமியாரை பார்க்க, இல்லையா பின்ன, அந்த மேனேஜர் கூட தொடர்பு வச்சிட்டு இருக்க சிறுக்கி ராத்திரியோட ராத்திரியா கிடைச்சதை சுருட்டிட்டு அவன் கூட கம்பினிட்டு நினைச்சிருக்கா. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. எத்தனை அருமை பெருமையா பிள்ளைய வளர்த்து சீரும் சிறப்புமா கட்டி வச்சா எங்களை அசிங்கப்படுத்தி இன்னொருத்தனோட ஓட பார்த்திருப்பா என்றதில் அஞ்சனா உறைந்து போனாள். சுனிதாவும் நந்தினியுமே இந்த திருப்பத்தை எதிர்பாராமல் திகைத்து நின்றனர். பின்னே கையும் களவுமாக பிடிபட்ட பிறகு அசோக் உண்மையை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு தன் தவறை சரி செய்ய முயல்வான் என்றுதான் நினைத்திருந்தனர். ஆனால் இப்படி அபாண்டமாக அஞ்சு மீது பழி சுமத்துவதை எதிர்பாராது அவர்களுமே அதிர்ந்து போயினர். இவ பவுசி ஊரே நாறுது. என் புள்ள கூட வேலை செய்யறவனே இவ கண்டவனோட கூத்தடிக்கிறத பார்த்திருக்கான். சே, வெக்கங்கெட்டவ, பொட்ட புள்ளிய பெத்து வச்சுட்டு அதை பத்தி கூட கவலை இல்லாம அப்படி என்ன ஆம்பளை சுகம் கேக்குது? என் புள்ள பத்தலையா என்று ஜெயந்தி ஆர்ப்பரிக்க, போது நிறுத்துங்க, இது அபாண்டமான குற்றச்சாட்டு. அஞ்சு அப்படி கிடையாது. தன் தப்ப மறைக்க அவன் மேல போடப்பட்ட வீண் பழி என்ற சுனிதாவின் மன்றாடலை யாருமே சட்டை செய்யவில்லை. சூழல் அவர்கள் எதிர்பார்ப்பிற்கு எதிராக கைமீறி செல்வதை கண்ட நந்தினி அஞ்சுவின் வார்த்தையையும் மீறி உடனே அவள் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து விட்டாள். முழுதாக விஷயத்தை சொல்லாமல் அவசரம், உடனே வரவும் என்று மட்டும் சொல்ல வெங்கடேசனும் ஈஸ்வரியும் உடனே கிளம்பிவிட்டனர். இத்தனையும் ஹாலில் நடந்து கொண்டிருக்க அக்கம் பக்கத்து வீட்டினரில் சிலர் வாசலில் கூடிவிட்டனர். எங்க வெள்ளம் தலைக்கு மேல போயிடுமோன்னு இந்த தரங்கெட்ட சிரிக்கு காலில் விழுந்து என் புள்ள இவளை தடுத்திருக்கான். இல்லனா இந்நேரத்துக்கு ஊரே சிரிச்சு போயிருக்கோம். இனியும் இந்த அசிங்கம் பிடிச்சவளை இங்க வச்சிருக்க நாங்க என்ன மானம் கெட்டவங்களா என்று ஜெயந்தி ஆடி தீர்த்த போதும் அஞ்சு ஸ்மரன் பெற்றால் இல்லை. என்ன அஞ்சு, இப்படி பிடிச்சு வச்ச பிள்ளையாரோட்டம் அமைதியா இருக்க, ஏதாவது பேசுடி, இல்லனா அவங்க சொல்றதுதான் உண்மைன்னு ஆகிடும் என்று நந்தினி கண்ணீரோடு அவளை உழுக்கவும் வெறுமையோடு பார்த்தவளுக்கு உலகமே தட்டாமாலையாக சுழன்றது. அவன் வீடு, அவன் பெற்றோர், அவனுடன் பிறந்தவர்கள், நிச்சயம் அவன் வார்த்தைக்குத்தானே மதிப்பிருக்கும். அவர்கள் தன்னை நம்ப வேண்டும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதே நேரம் அசோக் சொல்லிய குற்றச்சாட்டை அவர்கள் நம்பி தன்னை தீயிலிடுவார்கள் என்றும் எதிர்பார்க்கவில்லை. ஏமாற்றம், விரக்தி, கோபம், அழுகை, ஆவேசம் என்று அவள் இருந்ததெல்லாம் சில நொடிகளே. கரைப்பட்டு போனவனை தீண்டவும் விரும்பாதவள் இப்போது அவன் தன் மீதான தவறை மறைக்க அஞ்சனா மீது சேற்றை வாரி இறைத்ததில் கொதித்து போனவள் பாய்ந்து சென்று அசோக்கை ஓங்கி அறைந்திருந்தாள். ஏய் இன்று எகிரியவனை அடுத்து பேசவே விடாமல் தன் பலம் அனைத்தும் ஒன்று திரட்டி அவன் கன்னத்தில் மாறி மாறி அடிக்கத் தொடங்கினாள். நொடிப்பொழுதில் கனமாகி போன சூழலில் அனைவரிடமும் பதற்றம். ஆனால் தம்பி கண்களில் தென்பட்ட கள்ளத்திலும் அஞ்சுவிடம் தெரிந்த நிமிர்விலும் சுதாரித்த அரவிந்த், வேண்டா அஞ்சு, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், சொன்னா கேளு என்று அவளை பிடித்திழுக்க, என்னம்மா இது, ஆம்பளைய அடிக்கிற என்றார் மோகன் மகனை இழுத்து பிடித்தபடி. யாரு யாரு இவன் ஆம்பளையா? செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அதை ஒத்துக்க திராணி இல்லாம பேடி மாதிரி என் மேல பழிய போட பாக்குறான். இவன் ஆம்பளையா? இவன் பண்ணின அயோக்கியத்தனத்தை மறைக்க என்ன கலங்கப்படுத்துவான், அதை பார்த்துட்டு நான் அமைதியா நிக்கணுமா என்றவளின் ஆவேசத்தில் மிரண்டு போனார் மோகன். ஏன் புள்ளையவே கை நீட்டுவியாடி என்று ஜெயந்தி அஞ்சுவை கை ஓங்கவும் தடுத்து பிடித்தவள் அவருக்கும் பொலீரென ஒன்று வைத்து,
என் மேல கை வச்ச இருக்கிற ஆத்திரத்துக்கு உன்னை பொலி போட்டுடு வேண்டி என்று எச்சரிக்க கன்னத்தை பிடித்திருந்த ஜெயந்தி விதிர்விதிர்த்து போனார்.